Hello friends, so Forex chapter ICAI Study Material questions discuss பண்ணிட்டுருக்கோம். போன வீடியோவில் question number 15 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் 16 question number 16லேருந்து டிஸ்கஸ் பண்ணோம். Right? Question number 16. An importer customer of your bank wishes to book a forward contract with your bank on 3rd September for sale to him of Singapore dollar 5 lakh to be delivered on 30th October. Okay. So an importer customer of your bank, which means you are bank மாதிரி நீ அசியூம் பண்ணிக்கோ. உன்னோட importer customer will have receivable payable. So சிங்கப்பூர்லேருந்து கூட்ஸ் இம்போர்ட் பண்ணால் சிங்கப்பூர் டாலரில் பேயபிள் இருக்கும்ல இந்த கஸ்டமருக்கு, ரைட்? ஸோ செப்டம்பர் சேல் டு ஹிம், விச் மீன்ஸ் இது வந்து அசியூம் டீலர். இந்த டீலர், ஓகே, திஸ் இஸ் கஸ்டமர், திஸ் இஸ் இன்டர் பேங்க் மார்க்கெட். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கான், கஸ்டமருக்கு சிங்கப்பூர் டாலரை இவன் செல் பண்ணணும். ஸோ ஆஸ் அ டீலர் இங்கே செல் பண்ணோன்னா சிங்கப்பூர் டாலர் 5 lakhs அவன் டீலர் செல் பண்ணணும். ஓகே, டு பி டெலிவர்ட் ஆன் 30th October. அப்போ இன்றைக்கி 3rd September. ஓகே, டுடே ஸ்பாட் டேட் 3rd September. நான் 30th October 1 month forward, assume 2 month forward, assume 2 month forward, October end forward we will take and sell the 5 lakh dollars. சரியா, 5 lakh Singapore dollar. The spot rate on 3rd September were this much, USD and USD per Singapore dollar this much. See, 3rd September அன்றைக்கி USD this much என்ன அர்த்தம்னா, சரி இதுக்கு என்ன அர்த்தம், ரூபி பர் USD அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா 49.37, ஓகே, டாலர் பர் ரூபி இருக்காது, ரூபி பர் டாலராக தான் இருக்கணும். கான்டெக்சுவலி புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி USD பர் சிங்கப்பூர் டாலர் இது தப்பு. ஓகே, சிங்கப்பூர் டாலர் பர் US டாலர்னு இருக்கணும். சம்டைம்ஸ் கொட்டேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பான், கான்டெக்சுவலி புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிங்கப்பூர் டாலர் காட்டிலும் US டாலர் சுப்பீரியர். அதனால் 1 சிங்கப்பூர் டாலர் 1.7058ன்னு இருக்காது. ஓகே, இட் இஸ் ரிவர்ஸ், ஆப்போசிட். 1 US டாலர் இஸ் ஈக்குவல் டு 1.7058 சிங்கப்பூர் டாலர். அதான் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, த ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஆர், நான் சொன்ன இல்லையா ஃபியூ கொஷின்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த கொஷனில் இந்த மாதிரி தப்பாக கொடுத்துருக்கான். ஓகே, இங்கே பார், US டாலர் பர் ருபி இது தப்பு. ஆக்சுவலி இது ருபி பர் US டாலர். இதுவும் US டாலர் பர் சிங்கப்பூர் டாலர் இல்லை, சிங்கப்பூர் டாலர் பர் US டாலர் அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்வாப் பாயிண்ட்ஸ் கிவன். இது ஸ்பாட், இங்கே பாருங்கள், ஸ்பாட் செப்டம்பர் இஃப் தே கிவன், இட்ஸ் சி ஸ்பாட் அக்டோபர், ஸ்பாட் நவம்பர், இதெல்லாம் ஃபார்வர்டுப்பா. ஆக்சுவலி இட் ஷுட் ஹவ் பீன் ஃபார்வர்ட் ரேட். மிஸ்டேக் in the study mat. Okay, no issues, it needs to be corrected. Spot October, spot November la forward da, these are all forward. Swap points is to be added na. So okay, to arrive at forward rate, adhaadu forward rate kandupidikana swap plus adhaadu spot rate plus swap points. inga ella swap points koduthirukka, idha add pannom. Calculate the rate to be quoted by the importer by quoted to the importer. Okay, quoted by the dealer to the importer by assuming an exchange margin of 5 paisa. This is the question that is being asked. The previous edition of the question la the 5 paisa to the missing irukum. Okay, they have clarified. This is the latest study material which is applicable for May and September 2026. This is what they have made the correction. Okay, 5 paisa கூட இல்லாமல் இருந்தது, அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ this is the question. இப்போது சிங்கப்பூர் இங்கே என்ன இஷ்யூ தெரியுமா, மெயின் இஷ்யூ என்னென்னா கிராஸ் ரேட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்று சிங்கப்பூர் டாலர் 5 lakhsக்கு செல் பண்ணணுமா. ஓகே, அட் வாட் ப்ரைஸ் தே வில் செல், அட் வாட் ரேட் யூ ஹேவ் டு கோட் டு த கஸ்டமர்னு கேள்வி கேட்குறான். ஓகே, தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். இப்போ ஸ்பாட் அக்டோபரோட ஸ்வாப் பாயிண்ட்ஸ் யூ ஷுட் எடுத்து, ஏன்னா ஃபார்வர்ட் ரேட் தானே, ஃபார்வர்ட் ரேட் எண்டிங் 30th October we need to find out. So 1100 1003, that is fine. இப்போது மெயின் இஷ்யூ என்னென்னா, இங்கே பிட் ரேட் ஆஃபர் ரேட்டு கொடுத்துருக்காங்களா, என்ன ரேட்டை செலக்ட் பண்ணுன்றது தான் இஷ்யூ. அப்போ வெரி சிம்பிள், டீலர் என்ன பண்ண போகிறான், டீலர் வந்து 5 lakh சிங்கப்பூர் டாலர் இஸ் செல்லிங் 5 lakh சிங்கப்பூர் டாலர். அப்போ வெரி சிம்பிள், இங்கே என்ன நடக்கிறதுனா, கஸ்டமர் கிட்ட ரூபி இருக்குமா, இந்த ரூபியை செல் பண்ணி, ஓகே, கஸ்டமர் ஷுட் பை US டாலர். Okay, US dollar. In the US dollar I should buy. After buying US dollar, sell the US dollar, buy the Singapore dollar. Import customer na, I need to buy ya. Appo from the what do you say, the customer's perspective, he will do this. He will sell the rupee. Okay, அவன் ரூபாவை செல் பண்ணி US டாலரை வாங்கி US டாலரை செல் பண்ணி சிங்கப்பூர் டாலரை வாங்குவான். ஏன்னா அல்டிமேட்லி சிங்கப்பூர் டாலர் தான் அவனுக்கு வேணும், இம்போர்ட் கஸ்டமர் இல்லையா. இப்போது
ருப்பியை செல் பண்ணி யூஎஸ் டாலர் வாங்கணும்னா யூஎஸ் டாலர் யூ வில் பை. அப்போ கஸ்டமருக்கு பை பண்ணணும்னா என்ன ரேட்டில் பை பண்ணணும்? பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? கஸ்டமர் யூஎஸ் டாலரை பை பண்ணணும்னா ஓகே பிட் ரேட் யூஸ் பண்ணணும், ஆஃபர் ரேட்டா? ஆஃபர் ரேட். ஓகே சொல்யூஷனில் பாரு, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சி கொஷின் நம்பர் 16னா சி ஸோ இங்கே பாரு 49.3800 புரியுதா? ஏன் இந்த 49.38 இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாரு, பிகாஸ் ஆஃபர் ரேட். ஓகே கஸ்டமர் வில் பை த யூஎஸ் டாலர். முதல்ல என்ன பிட் ரேட்டோ ஆஃபர் ரேட்டை செலக்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் டேட்டு கொடுத்துருக்கிறபடி யூ கேன் ஆட் அண்ட் சப்ராக்ட் விச் வாட் எவர் இட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ விச் மீன்ஸ் நெக்ஸ்ட்டு யூ ஹேவ் நவ் அப்போ யூஎஸ் டாலர் இங்கே எடுத்துட்டோன்னா இங்கே பிட் ரேட்டு 49.3800 ஓகே 38. நவ் யூஎஸ் டாலர் திரும்ப செல் பண்ணி சிங்கப்பூர் டாலர் வாங்கணுமா? இப்போ வாங்குறது சிங்கப்பூர் டாலர், கொட்டேஷன் கொடுத்துருக்கிறது யூஎஸ் டாலருக்கா சிங்கப்பூர் டாலர்? நான் சொன்னேன் இல்லையா, அது தப்பாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி சிங்கப்பூர் டாலர் பர் யூஎஸ் டாலர். இப்போ யூஎஸ்டிக்கு தான் இதுவும் கோட்டை. ஹலோ யூஎஸ் டாலர் தான் இதுக்கும் இந்த கோட்டை கரெக்டாக? அப்போ யூஎஸ் டாலருக்கு தான் கோட்டுன்னா யூ ஆர் பையிங் யூஎஸ் டாலர், செல்லிங் யூஎஸ் டாலரா? இங்கே யூ ஆர் செல்லிங் யூஎஸ் டாலர். நீ செல் பண்ணணும், செல் பண்ணி சிங்கப்பூர் டாலரை வாங்கணும். இப்போ சிங்கப்பூர் டாலர் வாங்கினா யூஎஸ் டாலர் செல் பண்ணுன்னா அட் வாட் ரேட் யூ வில் செல்? பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? யூஎஸ் டாலர் செல் பண்ணால் பிட் ரேட். அப்போ 1.7058ன்னு எடுத்துக்கணும். புரியுதா? முதல் ரேட்டை எடுத்துக்கணும். இதே மாதிரி ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண செய்வோம். 96 ஆர் 1300 இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் ஸ்வாப் பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1.7058 நீ ஆட் பண்ணால் ஓகே இங்கே ரேட் என்ன 1.7058 இதெல்லாம் எடுத்துக்கிறோம். கிராஸ் ரேட்டு யூனிட் ஃபைன். இப்போ என்ன ரேட்? பிட் ரேட் ஆஃபர் ரேட் எடுத்துக்கணுமா? கிராஸ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? சி வெரி சிம்பிள். யூ வாண்ட் வாட்? ஓகே யூ வாண்ட் சிங்கப்பூர் ருப்பி பை சிங்கப்பூர் டாலர். உனக்கு எவ்வளோ ரூபா சிங்கப்பூர் எவ்ரி சிங்கப்பூர் டாலருக்கு எவ்வளோ ரூபா வேணுன்றதை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏன்னா டேரக்ட் கூட்டிருக்கா இல்லை, அப்போது கிராஸ் ரேட்டு கண்டுபிடிக்கணும். ருப்பி பர் சிங்கப்பூர் டாலர் இஸ் ஈக்குவல் டு ருப்பி பர் காமன் கரன்சின்னா யூஎஸ் டாலர் இன்டூ டாலர் பை சிங்கப்பூர் டாலர். இப்போ டாலர் வில் கெட் கேன்சல், ருப்பி பை சிங்கப்பூர் டாலர் கிடைக்கும். ருப்பி பர் டாலர் எவ்வளோ? இந்த 49.38 யூ வில் கன்சிடர். டாலர் பை சிங்கப்பூர் டாலர் கிவனா? சிங்கப்பூர் டாலர் பை டாலர் கிவனா? சிங்கப்பூர் டாலர் பை டாலர் கிவன். அப்போ 1/1.7058 இதுதான் கண்டுபிடிச்சி கிராஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒன் இம்பார்ட்டண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கொஷினில் என்ன இருக்குன்னா, எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் 5 பைசான்னு கொடுத்துருக்கான். எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் 5 பைசா இட் ஷுட் பி கோட்டட். இப்போ எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் 5 பைசா கோட் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும்னா, இன் ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஷின் அங்கே எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் ஆட் பண்ணச்சு. ஓகே தே ஹேவ் ஆடட் ஆஃப்டர் ஃபைண்டிங் த கிராஸ் ரேட்டு. நான் சொல்கிறேன் பாரு எந்த கொஷின்னு சொல்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு ஐ வில் டெல் யூ. See, yes, this question. The question number 9 okay, in the question number 9 they have added exchange margin after finding out cross rate. Okay, institute has done solved under both the methods. Institute என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னா cross rate கண்டுபிடிச்சு question number 9 அதுக்கப்புறம் exchange margin ஆட் பண்ணியிருக்காங்க. நான் உனக்கு சொல்யூஷன் காமிக்கிறேன் பாரு. question number 9 okay cross rate கண்டுபிடிச்சிட்டு see question number 9 first cross rate கண்டுபிடிச்சு சிங்கப்பூர் டாலர் 25.9482 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் they have added exchange margin and found out the net amount to be net price the rate to be quoted to the customer. புரியுதா என்ன சொல்கிறேன்னா இம்போர்ட் கஸ்டமருக்கு. பட் இந்த கொஷினில் டு த கான்ட்ரரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராஸ் ரேட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் டாலர் இந்தியன் டிரான்சாக்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இந்தியாவிலேருந்து டாலர் கன்வெர்ட் பண்ணிக்கிறியா, கன்வெர்ட் பண்ணிச்சு 49.38 கிடைக்கிறதா, அதுக்கப்புறமே எக்ஸ்சேஞ்ச் மார்ஜினை ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலர் ரெக்வயர்ட் 49.38 ரெக்வயர்டா, ஸ்வாப் பாயிண்ட் ஃபார் அக்டோபர், ஏன்னா ஃபார்வர்ட் ரேட்ஸ் தானே வேணும். அப்போ அக்டோபருக்கான ஸ்வாப் என்ன? சி கொஷின் நம்பர் 16 தானே, அக்டோபருக்கான ஸ்வாப் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடி. ஓகே கொடுத்துருக்கானா? எஸ், அக்டோபருக்கான ஸ்வாப் பாயிண்ட் 1300. இதை லாஸ்ட் 4 டிஜிட்னால 0.1300 யூ வில் ஆட். அக்டோபருக்கான ஸ்வாப்பை நீ ஆட் பண்ணிக்கோ கரெக்டா. அப்போ ஆட் பண்ணிவிட்டு 49.51 கிடைக்கிறதா, இது டாலர் ருப்பி பர் டாலர் கரெக்ட், ஃபார்வர்ட் ரேட்ஸ் ஃபார் ருப்பி பர் டாலர். பட் இங்கேயே என்ன பண்ணியிருக்கான், ஓகே இந்த நம்பருக்கு தே ஹவ் ஆடட் எஸ் சி இந்த கொஷினில் வெரி குட் ஓகே தே ஹாவ் சேஞ்ச்டு த சொல்யூஷன். இஃப் யூ சி என்னோட மாடியூலில் ஐ ஹாவ் அ மாடியூல் இன் மை ஹேண்ட் த ப்ரீவியஸ் எடிஷன். ஓகே ப்ரீவியஸ் எடிஷன் கொஷின் நம்பர் 16
The solution, what they have done, okay, exchange margin 49.51 add pannirukka, which is wrong. Are you all understanding? Some of your study mat questions அப்படி இருக்கும் உன்னோட கொஷின்ஸில் சொல்யூஷனில் 49.51 ப்ரீவியஸ் எடிஷனோட கொஷினில் இந்த ஒரு மிஸ்டேக் இருந்தது, அதை இந்த வாட்டி கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஐ வாண்டட் டு ஹைலைட். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? 49.51 in my material, old material, I have this. They have added the 49.51 in the plus 0.0005 exchange margin 5 பைசா தானே, அப்போ 0.05 exchange margin ஆட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் okay, they have divided by 1.7154 and they have found out cross rate. This should not be done. புரியுதா? கொஷின் நம்பர் இப்போ கொஷின் நம்பர் 9 16 ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு அலைன்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்வாப் கிராஸ் ரேட்டை ஃபைண்ட் பண்ணு இந்த ஈக்குவேஷனை வச்சு, அதுக்கப்புறம் யூ ஷுட் ஆட் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின். ஃபார் யூ ஃப்ரம் நவ் ஒன்வர்ட்ஸ் நோ கன்ஃபியூஷன். ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். மார்க்கெட் ஆஸ் இம்பார்ட்டன்ட். நவ் தெர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி இருக்குப்பா. முன்ன என்ன பிரச்சனைனா இந்த கொஷின் வந்தால் இப்படி போடு, இந்த கொஷின் வந்தால் இப்படி போடுன்னு சொல்லி வந்தான். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டியூட்லேயே 2 ஸ்டாண்ட் எடுத்து மாற்றி பண்ணியிருந்தாங்க. இப்போது இன்ஸ்டியூட்லேயே தே ஹேவ் கரெக்டட் த மிஸ்டேக். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த இதை சேஞ்ச் பண்ணிட்டான் நியூ ஸ்டடி மெட்டீரியல். திஸ் இஸ் லேட்டஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹேவ் ஜான்வரி அட்டம்ப்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான், மேபி இட் மே நாட் பி அப்டேட்டட். திஸ் இஸ் மே அண்ட் செப்டம்பர் 26 அட்டம்ப்டோட மெட்டீரியல் ஸ்டடி மேட். ஓகே, அங்கே இந்த சேஞ்சை பண்ணியாச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் 49.51 இப்போ நம்ம இந்த இதை அப்ளை பண்ணலாம். கிராஸ் ரேட்டா? ஓகே, ஸோ வெரி சிம்பிள். rupee per dollar. How much is the rupee per dollar? 49.51. அதான கிடைச்சது 49.51. yes, swap points add பண்ணிட்டேன். divided by 1.7058 plus swap points 1.7058 லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கோ. ஓகே, 1.7058 swap point add பண்ணிக்கோ. என்ன 97 96 இங்கே 96 ஆட் பண்ணோம். ஓகே, 97 96 ஆட் பண்ணிக்கணும். பிட் ரேட் தானே 96 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1.7058 ப்ளஸ் 0.0096 1.7154 இதை டிவைட் பண்ணு. இதை 49.51 டிவைடட் பை 1.7154 49.51 டிவைடட் பை 1.7154 28.8621 கிடைக்கிறதா? இதில் 5 பைசா எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் கடைசியாக ஆட் பண்ணிக்கோ. திஸ் இஸ் கிராஸ் ரேட் வித்தவுட் ஆடிங் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின். அப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் ரேட் கண்டுபிடிச்சி எக்ஸ்சேஞ்ச் மார்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிராஸ் ரேட்டை பண்ணிவிடு. இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் ஓகே, யூ ரெடியூஸ் த எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் ஃப்ரம் இட் ஆட் த எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் பிகாஸ் யூ ஆர் கோட்டிங் டு த இம்போர்ட்டர். யூ வில் சார்ஜ் த இம்போர்ட்டர். அப்போ ஆட் பண்ணு. எவ்வளோ? 5 பைசே 28.9121. இதுதான் என்னோட கிராஸ் ரேட், நெட் கிராஸ் ரேட். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? சொல்யூஷன். ஓகே, இது ஆக்சுவலி இந்த ப்ரீவியஸ் எடிஷனில் இதை என்ன பண்ணியிருக்கான், இந்த எக்ஸ்சேஞ்ச் மார்ஜினை இங்கேருந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் they divided by 1.7154. This lead to confusion. அதனால் well and good, now they have changed. Okay, take question number 17. Question number 17. A company operating in Japan has today affected sales to an Indian company. Okay, Japanese company today has affected sales to Indian company. The payment being due 3 months from the date of invoice. The invoice amount is 108 lakhs yen. At today's spot rate, it is equivalent to 30 lakhs rupees. Okay, rupees 30 lakhs. It is anticipated that the exchange rate will decline by 10% over the 3-month period, and in order to protect the yen payments, the importer proposes to take appropriate action in the foreign exchange margin market. The 3 months forward rate is presently quoted at 3.3 yen per rupee. This is for presently forward rate. Current forward rate is quoted at 3.3. You are required to calculate the expected loss and to show how it can be hedged by a forward contract. See, இப்போ ஃபார்வர்டு கான்ட்ராக்டை எடுக்கலைன்னா இந்த கஸ்டமருக்கு என்ன எக்ஸ்பெக்டட் லாஸ்? ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் எடுத்தால் ஓகே, அது எவ்வளோ ஹெட்ஜ் ஆகும், எப்படி ஹெட்ஜிங் பொசிஷன் வில் சேஞ்ச்? இதுதான் கொஷின். சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கொஷின். சி, என்ன கொடுத்துருக்கான்? த சேல்ஸ் டு இந்தியன் கம்பெனி, த பேமெண்ட் பீயிங் டியூ say date of invoice. See, அப்போ இந்தியன் கம்பெனி, see very simple, ரிவர்ஸாக கொடுத்துருக்கான். ஜாப்பனீஸ் கம்பெனி சேல்ஸ் இந்தியன் கம்பெனிக்கு பண்ணியிருக்கு. அப்போ என்ன எஃபெக்டிவ்லி இந்தியன் கம்பெனி ஜாப்பனீஸ் கம்பெனி கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இட் ஹேஸ் இம்போர்ட்டட், இந்தியன் கம்பெனி ஹேஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் த ஜாப்பனீஸ் கம்பெனி. நவ் த பேமெண்ட் இஸ் பீயிங் டியூ ஆஃப்டர் 3 months. 3 மாதம் கழிச்சு பே பண்ணணும்.
இதில் இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 108 lakhs yen. இன்வாய்ஸ் அமௌண்ட் 108 lakhs yen you have to pay, but it is equivalent to 30 lakh rupees. In your spot rate, if you divide 108 lakhs divided by 30 lakhs, you will get the spot rate. Are you all understanding? Step puriyada first step in calculation of spot rate. Spot rate of 1 rupee against yen எவ்வளோ 108 lakhs yen divided by 30 lakhs 3.6 yen. அப்போ this is, see what is this அப்படின்னா 108 lakhs என்னன்னா இங்கே என்னன்னா see இங்கே yen per rupee அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, this quotation is yen per rupee. indirect quote in India. Are you all understanding? இந்தியாவில் இந்த quotation indirect quote ஏன்? Okay, this is 1 unit of foreign currency in so many units of home currency. அதனால் this quotation is indirect quote. இந்தியாவில் இந்த quotation ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ என்னன்றா, ஏன்னா எண் வந்து ரூபாய் கட்டலும் யூனோ inferior currency in the sense. Okay, so what happens, 3 months forward rate, okay, this is the spot rate 3.6 yen கிடைச்சதா? No, 3 months forward rate எவ்வளோ 3.3 yen. அப்போது ஃபார்வர்ட் ரேட் என்ன கோட்டை இஸ் ஜஸ்ட் கிவன் இந்த கொஷின், இது ஜஸ்ட் கிவன், இதில் ஒன்றும் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இல்லை. கிவன் இந்த கொஷின் 3.3 yen நீங்கள் கொடுத்துருக்கான் பார், ஃபார்வர்ட் ரேட்டு 3.3 yen கொடுத்துருக்காங்கல்ல, இதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ என்னென்னா ஆன்டிசிபேட்டட் டிக்ளைன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 10%ன்னு சொல்கிறான். டிக்ளைன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 10%ன்னு சொல்கிறான். டிக்ளைன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா 10% என்ன சார் இது அப்படின்னா வெரி சிம்பிள். சரி, இப்போ ஒரு ரூபாய்க்கு 3.6 yen எனக்கு கிடைக்கிறது. இன்றைக்கி இன்னையோட விலைக்கு ஒரு ரூபா கொடுத்தாக்கா எனக்கு 3.6 yen கிடைக்கிறது. அப்போது ரூபா டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ரூபாய்க்கு நாளைக்கு குறைவான எண் கிடைக்குமா அதிகமான எண் கிடைக்குமா? குறைவான எண் கிடைக்கும். பை பேயிங் லெஸ்ஸர் என், ஓகே, தே கேன் பை த ருப்பி. ஓகே, ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? என்ன புரியுறது என்ன சொல்கிறேன்னு? அப்போது ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுதுப்பா, ஆன்டிசிபேட்டட் டிக்ளைன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு இதெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே, இட் இஸ் ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பை டிக்ளைன் பை 3 months பீரியட்னு சொல்லியிருக்கான். ஓகே, இன் ஆர்டர் டு எப்படி இதை புரிஞ்சுக்கணும், ருப்பி டிக்ளைன் ஆகுதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னா இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த என் பேமெண்ட்ஸ்ன்றான். ஓகே, த இம்போர்ட்டர் ப்ரப்போசஸ் டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். என் பேமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன, இப்போது வெரி சிம்பிள். இன்றைக்கி நான் பே பண்ணேன்னா நான் ஒரு என்னோடய ரூபா ஹையர் வேல்யூவில் இருக்கா, ஒரு ரூபா ஓகே 1 rupee இஸ் ஃபெச்சிங் மீ, எனக்கு எவ்வளோ கொடுக்குறது 3.6 yen கொடுக்குறது. இப்போ ரூபா நாளைக்கு டெப்ரிஷியேட் ஆகிடுதுன்னா 3.4 yen தான் எனக்கு கொடுக்கும் இந்த ஒரு ரூபா. அப்போது ஃபார் பேயிங் 108 lakhs yen 108 lakhs yen நீ கொடுக்கறதுக்கு நிறைய ரூபாய் இன்னும் செலவழிக்கணும். அப்போ யூ வில் ஹேவ், ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? யூ வில் ஹேவ் ஹையர் ருப்பி அவுட் ஃப்ளோவா இன் டர்ம்ஸ் ஆஃப் ருப்பி. ஏன்னா ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிடுது, புரியுறதா? இதனால் 10 எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான், 10% டெப்ரிஷியேட் ஆகுது. எதுலேருந்து? ஸ்பாட்லேருந்து. அப்போ இந்த ஃபார்வர்ட் ரேட்டை ஒன்றும் பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் ரேட்டை அப்படியே வச்சுக்கோ. ஸ்பாட் ரேட் 3.6 yen இருக்கா, இங்கே 3.6 yenலேருந்து மைனஸ் 10%னா 90% ஆஃப் 3.6 yen. வெரி சிம்பிள். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் 3.6 into 90%, ஓகே 3.24 yen. அதாவது ருப்பி 10% டெப்ரிஷியேட் ஆகுதா, ஒரு ரூபாய்க்கு 3.6 இஸ் த என்னா 3.6 yen மைனஸ் 10% ஆஃப் 3.6 which is nothing but effectively 3.6 into 90%, 3.24 yen, which means ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு மதிப்பு என்ன, only 3.24 yen will be you will be getting, okay, by selling 1 rupee. Are you all understanding? Rupee depreciate ஆச்சா. Now see what happens. இப்போ ஒன்றும் இல்லை, we got all the value. இப்போ 3 நம்பர் இருக்குப்பா இங்கே. 3.6 என்ன ஸ்பாட் ரேட், 3.3 yen per rupee என்ன ஃபார்வர்ட் ரேட், 3.24 rupee yen per rupee என்ன this is anticipated spot rate, which means spot rate on the date of maturity, expected spot rate on the date of maturity. அப்போது you need to compare. அப்போ present cost of 108 lakhs என்னன்னா 30 lakhs பா. present cost என்ன 30 லட்சம். இன்றைக்கே நான் பே பண்ணுறேன்னா 30 lakhs will be the payment, but you will be paying today after 3 months, after 3 months. அப்போது cost after 3 months, after 3 months என்ன ஆகுது, expected costனா you anticipate the price will decline to 3.4. அப்போ 108 lakhs divided by 3.4, 33.33. புரியுறதா? இன்றைக்கி நான் பே பண்ணால் 30 லட்சம் பே பண்ணால் போகிறோம், 3 மாதம் கழிச்சு பே பண்ணால் நான் வந்து 33 லட்சம் 33.33 lakhs you need to pay. அப்போ 3.33 lakhs is the loss, expected exchange loss. புரியுறதா? இது ஹெட்ஜிங்கே பண்ணாத, no hedge option, no hedge. if you don't hedge, ஓகே, நீ என்ன எதிர்பார்க்குறேன்னா உனக்கு லாஸ் வந்து 3.3 lakhs வரும். ஓகே, now
if the expected exchange rate is hedged by a forward contract. இப்போ forward contract எடுத்து நீ hedge பண்ணனா என்ன பண்ணுவ, நீ அப்படியே என்னோட பொசிஷன் ஓப்பனாக இருக்க மாட்டே, you will agree to 3.3 which is quoted in the forward. அப்போ என்ன பண்ணா, present cost 30 lakhs already I know, that is same. If I hedge using forward 108 lakhs divided by 3.3 and I'll get 32.73 lakhs. அப்போ 30 லட்சம் நான் பே பண்ணணும், ஹெட்ஜ் பண்ணால் எனக்கு 32.73 lakhs பே பண்ணணும். சார் என்ன சார் 30க்கு மேலே தானே பே பண்ணுறேன், அப்போ நஷ்டம் இருக்குது இல்லையா அப்படின்னா, எஸ் நஷ்டம் இருக்குது, கரெக்ட். 2.73 lakhs இஸ் த லாஸ். பட் நீ ஹெட்ஜே பண்ணாத போயிட்டா 3.33 lakhs லாஸ் இருக்கும். நீ ஹெட்ஜ் பண்ணதுனால லாஸ் குறையிறது இல்லையா, அந்த பெனிஃபிட் தான் கொடுக்குறான். ஸோ ஹெட்ஜ் பண்ணுறது பெனிஃபிஷியல். சஜஷன், இஃப் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க் இஸ் நாட் கவர்டு வித் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், த எக்ஸ்பெக்டட் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் இஸ் 3.3. இட் குட் பி ரெடியூஸ் டு 2.73 if it is covered with forward contract. Hence taking forward contract is suggested. புரியுதா? That's the question. Question number 18 எடுத்துக்கோ. Take question number 18. ABC company have taken a 6 months loan from their foreign collaborators for $2 million. Interest payable on maturity is at okay. உன்னோட இது மாதிரிப்பா, இது லேபார் மாதிரி SOFR plus 1%. Current 6 month okay, SOFR is 2%. Enquiries இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் we will call it as reference rate, லேபார் okay, prime lending rate. இது மாதிரி நிறைய okay மார்க்கெட்டோட கொட்டேஷன் கொடுத்துருப்பான். வேரியஸ் கண்ட்ரீஸில் மார்க்கெட் கொட்டேஷனில் they would give. Enquiries regarding exchange rates with their bank elicits the following information. Spot USD this much 6 months forward. Okay, what would be the total commitments in terms of rupees if they enter into forward contract? Will you advise them to do so? Explain giving reasons. This is a question that is being asked. See, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஷின் என்ன, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லை, என்ன சொன்ன 2 type of question தான் Forex majority. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஓரியன்ட் கொஷின், ஃபாரின் கரன்சி ரிசீவபிள் ஆர் பேபிள். இங்கே வந்து borrowing or repayment. ஓகே, in the sense deposit or borrowing. இந்த borrowing கொஷனில் you will have to repay $2 million. அப்போ நீ US டாலரில் borrow பண்ணியிருக்க, நீ அமெரிக்காலையும் கடன் வாங்கியிருக்க US டாலர் $2 million US dollars you have bought and you have to repay along with interest, okay, which means payable on maturity is at 1%. 6 month current 6 month SOFR is 2%, very simple. But 2% reference rate, SOFR plus 1% na total interest 3% you should pay. இது புரியுதா? ரெஃபரன்ஸ் ரேட்டு 2%, 6 month reference rate 2% கொடுத்துருக்கான். அண்ட் இந்த SOFR ரெஃபரன்ஸ் ரேட்டுக்கு மேலே 1% இந்த கம்பெனிக்கு நம்ம ரீபே பண்ணணும், borrowing பண்ணுச்சு. அப்போது 2 million 20 lakhs இருக்கும், 20 lakhs US dollar you should repay. Along with that அந்த 20 lakhsக்கு 3% இன்ட்ரெஸ்ட் போடு, 20 lakhs into 103% போடு, அப்போ 60,000 வரும். வெரி சிம்பிள் சொல்யூஷன் பாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஓகே 20, see here what happens 6 monthsக்கு, ஓகே 20 lakhs USD you need to repay. இங்கே பாரு, பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் லோன் நீ கடன் வாங்கினது எவ்வளோ, 2 million US dollar ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, 3% இன்ட்ரெஸ்ட், 3% per annum இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் 3%னா 20 lakh 60,000 will be the interest. ஆனால் உன்னோட கான்ட்ராக்ட் பீரியட் என்ன, 6 months. இப்போ எனக்கு 6 மாதம் தானே லோன் வாங்குறேன். ஸோ 6 மாதத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, 30,000 இன்ட்ரெஸ்ட். அப்போ டோட்டலாக ஹவு மச் US dollar எக்ஸ்போஷர், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 20 lakhs 30,000 இருக்கா. Now இது 20 lakhs 30,000. okay, what you should do, you should convert into forward rate. இப்போ இந்த 20 lakhs 30,000 you need to pay US dollar. அப்போ நீ என்ன பண்ணுவ, நீ வந்து see இப்போது 20 lakhs 30,000 US dollar நீ பே பண்ணணும்னா after 6 months you will sell your rupee and buy the US dollar and pay the borrowing. புரியுறதா என்ன நடக்கிறதுன்னு? உங்கள்கிட்ட பைசா ரூபாவில் தானே இருக்கும், லோக்கல் கரன்சியில் இருக்கும். இப்போ இந்த ரூபாவை கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் மார்க்கெட்டில் கன்வெர்ட் பண்ணி, கரன்சி மார்க்கெட்டில் கன்வெர்ட் பண்ணி, ரூபாவை டாலராக கன்வெர்ட் பண்ணி, அந்த டாலரை யூஸ் பண்ணி நீ இம்போர்ட்டருக்கு பே பண்ணணும். புரியுறதா என்ன ப்ராசஸ்னு? அப்போ நீ டாலரை பர்ச்சேஸ் பண்ணுவியா, ரிசீவ் பண்ணுவியா? சி எக்ஸ்போர்ட் companies, okay, those who have receivables they will sell dollar, those who have payables will buy dollar, correct? Inge those who have borrowers will buy dollar, sell dollar, will buy dollar because they will have to repay tomorrow. Are you all understanding? என்ன சொல்ல புரியுதா? அப்போ நீ பை டாலர்னா இம்போர்ட்டர் மாதிரி இவன் பை டாலர் பை பண்ணமா. அப்போது பிட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா, இங்கே 2 ரேட் கொடுத்துருக்கான்ப்பா. இங்கே பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட் கிவன். விச் ரேட் யூ வில் கன்சிடர், 6 months ஃபார்வர்டா ஸ்பாட்டா? சரி, பிட் ரேட் ஆஃபர் ரேட் நாட் கிவன். ஓகே, அப்போ வெரி சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். அப்போ ஃபார்வர்டு மார்க்கெட்டில் யூ வில் செல். அப்போ 6 months கேச்சு, 6 months ஃபார்வர்ட் ரேட் வாட் இஸ் தட், 48.4575. இங்கே ஸ்பாட்டை கொடுத்து ஃபார்வர்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்து இதெல்லாம் தேவையில்லைப்பா. ஸ்ட்ரைட் அவே யூ கேன் டேக் ஃபார்வர்ட் ரேட் 48.4575. ப்ளீஸ் டெல் மீ சில்ட்ரன், 20 lakhs 30,000 into
48.4575 எவ்வளோ? ஓகே 983 lakhs 68,725 கிடைக்கிறதா? அதான் டோட்டல் வேல்யூ ஆஃப் கமிட்மெண்ட் which means ஓகே இந்த 2 lakh US டாலர் அதாவது 20 lakhs US டாலர் நீ கடன் வாங்குறதுக்கு along with interest உன்னோட டோட்டல் கமிட்மெண்ட்ஸ் இஃப் யூ என்டர் இன்டு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் எவ்வளோ? 983 lakhs 68,725 in terms of rupees. புரியுதா? It is seen that from the forward rates that the market expectation is that dollar will depreciate. இங்கே என்ன ஆகுதுன்னா ஸ்பாட் அவன் என்ன எடுத்துருக்கான், will you advise them to do so? Explain giving reasons. Very simple. நான் ஃபார்வர்டு எடுக்கணுமா வேணாமான்னு கேட்குறான். ஏன்னு கேட்குறான் ஒரு கொஷின். ஓகே இதில் என்ன பார்க்க வேணும் அப்படின்னா ஸ்பாட் ரேட்டு 48. Okay, spot rate is 48.5275. 6 months forward is given as 48.4575. Okay, அப்போ என்ன இதில் என்ன அப்சர்வேஷன்னா இந்த ஸ்பாட் ரேட்டை காட்டிலும் ஃபார்வர்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்வர்ட் ரேட் ஓகே இஸ் கோட்டட் அட் அ டிஸ்கவுண்ட் நாட் ப்ரீமியம். புரியுறதா? அப்போ நாளைக்கு ஓகே ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுதா அப்ரிஷியேட் ஆகுதா? எஸ், ருப்பி இஸ் அப்ரிஷியேட்டிங், டாலர் இஸ் டெப்ரிஷியேட்டிங். $1 48.52 இருந்தது. ஓகே 6 months கழிச்சு 48.45 which means dollar is depreciating. ஓகே அதனால் if you are anticipating that dollar will depreciate, right? Okay, now என்ன சொல்கிறான் பாரு, if the firm's own expectation, see it is seen that forward rate the market expectation that dollar will depreciate. அப்போ டாலர் டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு இன்னி கொட்டேஷன் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்பாட்டை கம்பேர் பண்ணால் தெரியறது, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் தெரியறது. And if the firm's own expectation is that dollar will depreciate more than what the bank has quoted, இப்போது see இது கோட்டட் நம்பர். அப்போ பேங்க்கில் போய் கோட் பண்ணால் இது கோட்டட் அமௌண்ட்டு, இதை பார்த்து டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு கரெக்டாக. அதுக்கு தான் இவன் ஸ்வாப் பாயிண்ட்ஸ்னு 7.07 7 பைசான்னு கொடுத்துருக்கான். நீ என்ன இந்த கம்பெனி இஃப் இட் இஸ் அஸ்யூம் தட் இந்த 48.457க்கு பதிலாக 48.42ன்னு ஆளான்னு வச்சுக்கோ. அப்போ இஃப் யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் தட் த கோட்டட் மார்க்கெட்டை காட்டிலும் இன்னும் அதிகமாக டெப்ரிஷியேட் ஆகலான்னு நீ ஆன்டிசிபேட் பண்ணனா விச் இஸ் பெட்டர் வாட் யூ கேன் டூ அப்படின்னா இன்னும் யூ நீட் டு பே டுமாரோவா, அப்போ யூ நீட் டு பே லெஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே? ஒரு டாலர் டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா உன்னோட அவுட்ஃப்ளோ இன்னுமே குறையும். அப்போ பெட்டர் நாட் டு டேக் ஹெட்ஜ். அதை தான் இங்கே சொல்கிறான். ஓகே நீ இன்னும் குறவாகும், டாலரோட வேல்யூ இன்னும் குறவாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஹெட்ஜ் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர், ஃபார்வர்டு எடுக்கிறது காட்டிலும் ஹெட்ஜே பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்னு சொல்கிறான். இஃப் த ஃபர்ம்ஸ் ஓன் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் டாலர் வில் டெப்ரிஷியேட் மோர் தேன் வாட் பேங்க் ஹஸ் கோட்டட், இட் மே வர்த்வைல் நாட் டு கவர் த ஃபார்வர்ட் அண்ட் கீப் த எக்ஸ்போஷர் ஓப்பன். ஓகே ஃபார்வர்டே எடுக்காமல் எக்ஸ்போஷர் ஓப்பனாகவே வச்சுக்கலான்னு. பட் ஜென்ரலாக இங்கெல்லாம் டாலர் கன்சிஸ்டண்ட்டாக டெப்ரிஷியேட் ஆகி பார்த்துருக்கியா? ஓகே இட் இஸ் வெரி ரேர். ஓகே இதெல்லாம் ஓல்டு கொஷின். இங்கே டாலர் 48 இருந்தது, இன்றைக்கி டாலர் 85 or 90. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே? விச் மீன்ஸ் அதுதான் இங்கேயும் அவன் நோட்டுன்னு கொடுத்துருக்கான். இஃப் த ஃபர்ம் ஹஸ் நோ ஸ்பெசிஃபிக் வியூ ரிகார்டிங் ஃபியூச்சர் டாலர் மூமெண்ட்ஸ் இட் வுட் பி பெட்டர் டு கவர் த எக்ஸ்போஷர். ஓகே ஈவன் தோ இந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணலாம். பட் ஹெட்ஜார் எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணிலாம் மார்க்கெட்டுக்கு வர மாட்டான், ரிஸ்க்கை கவர் பண்ணணும்னு வருவான். ஓகே திஸ் வுட் ஃப்ரீஸ் த டோட்டல் கமிட்மெண்ட் இன்சுலேட் த ஃபர்ம் அண்டர் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இன் அதர் வேர்ட் இட் வில் பி அட்வைசபிள் டு கட் த லாஸஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியலில் பார்த்தா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ இட் வுட் பி அன்வைஸ் டு எக்ஸ்பெக்ட் கண்டினியூஸ் டெப்ரிஷியேஷன் ஆஃப் டாலர். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டெப்ரிஷியேட் ஆகலாம், ஆனால் கண்டினியூஸாக டெப்ரிஷியேட் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஓகே தட் வில் நெவர் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறான். த யூஎஸ் டாலர் இஸ் அ ஸ்ட்ராங்கர் கரன்சி தன் இந்தியன் ருபி பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இட் வுட் அட்வைசபிள் டு கவர் த எக்ஸ்போஷர். This is the solution. அவனே ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் காத்துருக்கான். இப்படியும் நினைக்கலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஓகே நோட்டை கொடுத்துட்டு காமிச்சிருக்கான். எனிவே கிவன் ரீசன்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். நோ இஷ்யூ. டேக் கொஷின் நம்பர் 19. Excel exporters are holding an export bill in US dollar 1 lakh due 60 days hence. ஓகே இன்னிலேருந்து 60 நாள் கழிச்சு ஒரு US டாலர் எக்ஸ்போர்ட் பில் இன் இந்தியன் கம்பெனி US டாலர் எக்ஸ்போர்ட் பில்லை யூஸ் பண்ணுறோம். ரிசீவபிள்ஸ் இருக்குது, $1 lakh ரிசீவபிள் இருக்குது. தே ஆர் worried about the falling USD value which is currently at 45.6 per US dollar. The concerned export consignment has been priced on an exchange rate of 45.5. The firm's banker have quoted for 60-day forward at 45. சார் இதில் 3 ரேட்டு கொடுத்துருக்கான். என்னென்ன ரேட்டு? ஒன்று ஸ்பாட் ரேட் USD அதாவது ருபி பர் டாலர் இன்னைக்கு 45.6 ஃபஸ்ட்டு கரெக்டாக. நெக்ஸ்ட்டு as a price and export oda consignment pricing 45.5 nu consignment oda pricing. Are you understanding? Idu forward rate oda pricing 3 okay rate kuduthirukka. Rate of discount quoted by the bank
ஓகே, விச் மீன்ஸ் ஃபார்வர்ட் ரேட்டுக்கும் ஸ்பாட் ரேட்டுக்கும் ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்டானு கண்டுபிடிக்கிறது எப்படி? வெரி சிம்பிள். ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் டிவைடட் பை ஸ்பாட் ரேட் இன்டூ மெச்சூரிட்டி பீரியட், அதாவது இன்டூ 12 பை ஆனுவலைஸ்டுனா 12 பை 60 டேஸ்னால் 2 months இன்டூ ஆர் 360 ஏதாவது டேஸ் கொடுத்துருந்தானா அந்த டேஸை கன்சிடர் பண்ணு. டேஸ் ஒன்றும் கொடுக்கல, அப்போ சிம்பிளி 12 by 2 இன்டூ 100ன்னு போட்டுக்கும். யூ வில் கெட் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கோட்டட் பை த பேங்க். எஃப்ஆர் மைனஸ் ஃபார்வர்ட் ரேட் கம்மியாக இருக்குல்ல, இப்போ பாரு ஃபார்வர்ட் ரேட் 45.2, ஸ்பாட் ரேட் 45.6. அப்போ ஃபார்வர்ட் ரேட் ஸ்பாட் ரேட் காட்டிலும் கம்மியாக இருக்குது. நான் இட் இஸ் கோட்டட் அட் டிஸ்கவுண்ட். அப்போ ஃபார்வர்ட் ரேட் 45.2 மைனஸ் அதான் இங்கே பண்ணியிருக்கான் 45.2 மைனஸ் 45.6. ஓகே, 365 days they have assumed. 12 by 2 assume பண்ணாலும் no issue. 365 by 60 into 100, 5.33%. This is the rate of discount quoted in the bank. Nothing new, already I discussed. இது எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் you will get that. Okay, next. The probable loss of operating profit of the forward sale is agreed to. See, இப்போது ஃபார்வர்ட் ரேட்டை நான் என்டர் பண்ணால் எனக்கு என்ன லாஸ் ஆகும்னு சொல்கிறான். அப்போ எதை ரெண்டு கம்பேர் பண்ணணும்? நீ 45.5 தான் நீ அக்ரீட் ரேட்டு. சி, கன்சைன்மெண்ட்டு எக்ஸ்போர்ட்டரோட நீ அக்ரி பண்ண ரேட் என்ன? 45.5. ஃபார்வர்டில் நீ தனியாக ஃபார்வர்டில் 45.2க்கு நீ அக்ரி பண்ணால் உனக்கு லாஸாக கெயினான்னு இதை தான் கம்பேர் பண்ணணும், ஸ்பாட்டை கம்பேர் பண்ணக்கூடாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போது இங்கே 3 ரேட்டு கொடுத்துருக்கான். ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்கான், ஃபார்வர்ட் ரேட் கொடுத்துருக்கான், அண்ட் எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட்டோட என்ன ரேட்டை நீ அக்ரி பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்கான். Are you understanding? The export consignment oda pricing has been priced on the exchange rate in the rate. Pre consignment price பண்ணும்போது ஓகே எந்த ரேட்டுக்கு நீ சைன் பண்ணியிருக்க இது பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்கான். இப்போது ஃபார்வர்ட் ரேட்டு கரன்சி மார்க்கெட்டில் நான் என்டர் பண்ணுறேனே, ஓகே இதை நீ எதோட கம்பேர் பண்ணுவோன்னா உன்னோட கன்சைன்மெண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும், ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணணும். அப்போ ஸ்பாட் என்னத்துக்கு சார் கொடுத்துருக்கான்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்னா இந்த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கச்சு நீ ஃபார்வர்ட் ரேட்டுக்கும் ஸ்பாட் ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சேன். இங்கே உன்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னோட நீ ஒத்துண்ட ப்ரைஸும் ஃபார்வர்டு ப்ரைஸும் நீ கம்பேர் பண்ணணும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? நீ ஆல்ரெடி 45.5க்கு ஒத்துருக்க, நீ ஃபார்வர்ட் ரேட்டை பண்ணியிருந்தனா உனக்கு என்ன கெயின் லாஸ் ஆகிருக்கும்னு கேட்குறான். அப்போ வெரி சிம்பிள், 45.5 ஓகே 45.2 மைனஸ் 45.5 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஓகே ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 30,000. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன சொல்ல புரியுது? ப்ராபபிள் லாஸ். லாஸ் ஏன்? சி, நீ வந்து ஃபார்வர்டு கவர் எடுத்துட்டேன்னா 45.2க்கு உன்னோட $1 இன்ட்டு 1 lakh $, 45.2 lakhs உன்னோட அவுட்ஃப்ளோவாக இருந்திருக்கும் ரூபி டர்ம்ஸில், கரெக்டாக? பட் நீ ஆல்ரெடி 45.5க்கு அக்ரி பண்ணுறதுனால ஓகே 45.5 lakhs உன்னோட அவுட்ஃப்ளோவாக இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் 30,000 ஓகே யுவர் ப்ராபபிள் லாஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, ப்ராபபிள் லாஸ் ஆர் ஃபார்வர்டு சேல். ஓகே, ஃபார்வர்டு சேல் இஸ் agreed to. Yes, forward sale is agreed to na in excel exporters. Yes, receivable, sorry, import bill illa exporter na notice pannala, receivable I forgot that is importer illa exporter. Ipo exporter na receivable irukona, appo sell pannu. Appo sell பண்ணும்போது okay 45.5 you know you will get ideally price பண்ணிருக்க 45.5ல forward enter பண்ணா only 45.2 தான் கிடைக்கும். அப்போ உனக்கு 30,000 லாஸ் வரும். ஓகே, 45 lakhs 20,000 தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். ரைட், நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு question number 20. Take question number 20. Simple and straightforward question. See, an international monetary market international forward bid for December 15 on pound sterling 1.2816. At the same time, the price of IAM sterling future for delivery on December 15 is ready. The contract size of pound sterling is 62,500. How could the dealer use arbitrage and profit from this situation? How much profit is it? See, இது cross market arbitrage, currency market க்கும் future market, அதாவது same currency the okay spot market. What is that? Yes, forward market and futures market. ஒரு ஆள் இருக்கான்ப்பா, forward market இருக்கு, futures market இருக்கு, ரெண்டு டிஃபரன்ஸ் மார்க்கெட்டா? See, bankல quoted. See, what is the difference of forward market, futures market? Currency futures and currency forward ன்னு வச்சுக்கோ. Currency forward it has an OTC contract, over the counter contract. அதாவது பேங்க்கோட கஸ்டமைஸ்டாக நீ எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 50,000க்கு ஒரு லோனுக்கு எனக்கு இது வேணும், ஃபார்வர்டு கவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பேங்க்கோட ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட்டை நீ கவர் பண்ணி நீ பண்ணலாம். இதான் ஓவர் த கவுண்டர் டிரான்சாக்ஷன் பேர். ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வில் பி ட்ரேடட் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். NSE BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். இதில் என்னென்னா லாட் சைஸ்லாம் இருக்கும். அப்போ இதை வந்து இண்டிபெண்ட்டாக உனக்கு 50,000 தான் தேவைன்னா சொல்ல முடியாது. மினிமம் லாட் சைஸ் 75,000 இல்லைனா ஃபியூச்சர்ஸில் ஹெட்ஜ் பண்ணோன்னா 75,000 தான் வாங்கணும். அதனால தான் பர்ஃபெக்டாக ஃபியூச்சரில் எப்பயுமே ஹெட்ஜ் பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்கான்,
ஃபார்வர்டு ப்ரைஸ் பவுண்டுக்கு கொடுத்துருக்கான், ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். இந்த ரெண்டுத்தையும் வச்சு எப்படி ஆர்பிட்ரேஜ் பண்ணுறதுன்னு வெரி சிம்பிள். ரெண்டு மார்க்கெட்டில் நான் சொன்னேன் இல்லையா, கரன்சி மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணாச்சு ஆர்பிட்ரேஜ் யூ கேன். ஸோ ஃபைண்ட் அவுட் ஃபார்வர்டில் எவ்வளோ 1.2816, ஃபியூச்சரில் 1.2806, 62,500 டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டு, யூ வில் கெட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஸ்டின். இங்கே ஒன்றும் இல்லை, எது சீப்பாக இருக்கோ அதை வாங்கு. பை பவுண்ட் 62,500 இன்ட்டு 1.2806 இது வாங்கிக்கோ. என்ன லாட் சைஸ் அவைலபிளோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இன்ட்டு ஃபார்வர்டில் 1.28 எஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 1.2806 இதை நீ பை பண்ணிக்கோ. 62,500 into 1.2806 you buy from the futures market, sell in the forward market, you will make a profit per pound of 62.5. Are you all understanding? Not per pound, for 62, every 62,500 you will get the profit of 62.5. Are you all understanding? புரியுறதா? வெரி சிம்பிள். ஃபார்வர்டு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி ஃபியூச்சர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணிக்கோ. எந்த கொட்டேஷன் குறவான ரேட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோ. இப்போ பவுண்டுக்கு $1.2 1.2806 குறவாக இருக்கா, குறவாக இருக்கிற இடத்துல பை பண்ணு. இதான் நேச்சுரல். வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகே, செல் பண்ணு, ஹையரான ரேட்டில் செல் பண்ணி, யூ வில் கெட் த ப்ராஃபிட். ஆல்டர்னேட்டிவ், if the market comes back together before difference exchange, the dealer could unwind his position by buying forward and selling a future contract both on delivery and earn same profit of his was. Okay, no issue. The market comes back together before December 15 na, very simple. ஓகே, மார்க்கெட் வந்து டிசம்பர் 15க்கு முன்னாடியே உனக்கு இந்த ப்ரைஸ் கிடச்சிடுதுன்னா அன்றைக்கே அதை புக் பண்ணி போன்றான். ஃபியூச்சர்ஸில் இருக்கு இல்லையா, இது என்ன கான்செப்ட்னா, ஃபியூச்சர்ஸில் யூ நீட் நாட் கீப் த பொசிஷன் ஓப்பன் டில் மெச்சூரிட்டி வர வரைக்கும் ஃபியூச்சர்ஸில் எக்ஸ்போஷர் ஓப்பனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியே உனக்கு தேவையான ப்ரைஸ் வந்துடுதுன்னா அன்றைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போய்டுன்னு சொல்கிறான். அவ்வளோதான். தட் இஸ் நாட் irrelevant, that is not much relevant. But of course, what it is னு சொல்ல வரேன். இது ஃபியூச்சர்ஸில் if you are thorough with the concept, you will understand. Okay, I'm not going to discuss all those concepts, but the crux of the discussion is futures. Whenever the price is fluctuating, future price will fluctuate. Whenever it is fluctuating and it is favorable, அன்றைக்கே நீ ஃபியூச்சரை கட் டவுன் பண்ணி வெளில வந்துடலாம். ஃபார்வர்டு அப்படி கிடையாது. See, very simple. ஃபார்வர்டு இப்போ 30th டிசம்பர் நான் ஃபார்வர்டு என்டர் பண்ணிட்டேன்னா only on the date of maturity 30th டிசம்பர் தான் நீ அந்த கான்ட்ராக்டே மெச்சூர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் ஃபியூச்சர்ஸில் அப்படி கிடையாது. கான்ட்ராக்ட் நீ வாங்கினாலும் யூ ஹேவ் ரைட் டு பை ஆர் ரைட் டு செல், ஃபைன். பட் ரைட் டு பை இல்லை, அதாவது எஸ் ஆப்ளிகேஷன் டு பை ஆர் செல், கரெக்ட், ஆன் அ ஃபியூச்சர் டேட். பட் whenever the price is fluctuating in the exchange, NSE, BSE, you can sell the futures and come out. புரியுதா? இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபியூச்சர்ஸில் இருக்குது. பட் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபார்வர்டில் கிடையாது. ஓடிசி கான்ட்ராக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் கிடையாது. யூரோப்பியன் ஆப்ஷன்ஸில் கிடையாது, அமெரிக்கன் ஆப்ஷன்ஸில் இருக்குது. திஸ் ஆர் ஆல் டீப் கான்செப்ட்ஸ், நோ இஷ்யூ. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, தட்ஸ் த டிஃபரன்ஸ் I wanted to clarify. Okay, with this we will close the session. In the next video we will start discussing question number 21. From question number 21 we will discuss. Thank you.